ஹைட்ல குட்டீஸ்னா வந்துட்டு மணி என்ன 3 ஆயிட்டு 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். நிம்மதிய தேடி ஓடாதீங்கப்பா. அது உங்ககிட்ட தான் கொட்டி கிடக்கு. இத ஏன் இப்படி சொல்றேன்னா, இப்ப 2, 3 நாளா நமக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம்னா, ஒரு சிஸ்டர்லாம் போட்டிருந்தாங்க. "சிஸ்டர் எனக்கெல்லாம் வாழவே புடிக்கலக்கா. ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். வீட்ல யாருமே என்னோட எதுவுமே கேட்கவே மாட்டேங்கிறாங்க. பேசாம சூசைட் பண்ணிடலான்னு தோணுது" அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதுக்கு இன்னொரு படி மேல போய் ஒரு குட்டி பாப்பா 12த் படிக்கிற புள்ள, அந்த பொண்ணும் போட்டிருக்குது. எனக்கு வந்து வாழவே பிடிக்கலக்கா. நான் வந்து சூசைட் பண்ணலாம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு உங்களுக்கு ஏன் புரியவே இல்ல? நிம்மதி நீங்க வெளிய தேடி அலைய போய் தான்ப்பா நீங்க இதெல்லாம் யோசிக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. நிம்மதி வந்து எங்கேயுமே கிடைக்காது. அது வந்து உங்க மனசுக்குள்ள தான் இருக்கு. அத நீங்க தான் வெளில கொண்டு வரணும். எனக்கு நிம்மதி இல்ல, நிம்மதி இல்லன்னு ஃபீல் பண்றத விட்டுட்டு, நம்ம நிம்மதிய கெடுக்குறான விஷயத்த எல்லாத்தையும் நீங்க மாத்துனாலே போதும். அது என்னங்கிறத நான் இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாவே சொல்ல வந்திருக்கேன். அதுவும் இல்லாம இது வெறும் 6 டிப்ஸ்லயே நான் சொல்லி முடிச்சுட்டேன். ஸோ அந்த 6 டிப்ஸை நீங்க வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களால முடியும். இதில 6வது டிப்ல எல்லாருமே ஈஸியா செய்யக்கூடிய ஒரு குட்டி விஷயம் தான் சொல்லிக் குடுத்துருக்கேன். ஸோ அந்த 6வது டிப்ஸ நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கங்க. சரிப்பா உங்க மனசுல முழுசா கை வச்சு சொல்லுங்க. நான் இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்கேன், ஜாலியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லி பாருங்க. 100ல 1, 2 பேர் தான் சொல்லுவாங்க. மிச்சம் அத்தன பேரும் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, ஆமா. எனக்கு கவலை இருக்கு. எனக்கு இந்த கவலை இருக்கு, அந்த கவலை இருக்கு. எனக்கு கவலையே இல்லாமலாம் இல்லன்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே கவலை இருக்கும். உலகத்தில பிறந்த அத்தன பேரு கவலைப்படத்தான் செய்வாங்க. ஏன்னா மனுஷன் குணம் அதானே. ஸோ நிம்மதியா வாழ்றதுக்கு 2 வழி தான் இருக்கு. என்னன்னா, நம்முடைய பிரச்சனைய ஃபர்ஸ்ட்டு யார்ட்டயுமே சொல்லாதீங்க. ஏன்னா, அவங்க திருப்பி என்னைக்குனாலும் நம்மள அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ சொல்லிட்டு அப்புறமா வந்து முழிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தவங்க பிரச்சனைய யோசிச்சு நம்ம லைஃப கெடுக்கக்கூடாது. ஐயோ! அவங்கலாம் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவனுக்கு இவ்ளோ பிரச்சனை இருக்கே என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கவும் கூடாது. ஸோ அடுத்தவங்க பிரச்சனைய அத வந்து அவன் பார்த்துக்குவான். வீட்டுக்கு வீட்டு வாசப்படிங்கிற மாரி அவன் பிரச்சனைய அவன் பார்த்துக்குவான். ஃபர்ஸ்ட்டு நம்மள நம்ம வந்து நிம்மதியா வச்சுப்போம். சிரிச்சுக்கிட்டே கடந்து வந்துருங்கப்பா. சில சம்பவங்கள விளக்கவும் செய்யாதீங்க, விவாதிக்கவும் செய்யாதீங்க. அது உங்க ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, மாமியாரா இருந்தாலும் சரி, நெறைய பேர் சொல்றீங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து என்ன வந்து புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அத எதையுமே கண்டுக்காதீங்க. நம்மள வந்து எல்லாரும் வந்து எப்படி சொல்றது? எல்லாருமே என்னைய வந்து நல்லா பார்த்துக்கணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா சத்தியமா முடியாது. அதேமாரி உங்களாலயும் எல்லாரையும் திருப்திப்படுத்தவும் முடியாது. முக்கியமான விஷயம், "எப்பா நல்லா இருப்பீங்க. இந்த ஓவர் திங்கிங்க ஸ்டாப் பண்ணுங்கப்பா. இதால வர்ற பிரச்சனை கொஞ்சமா நெஞ்சமா சொல்லுங்க பாப்போம். நெறைய இருக்கு. முடியல. அதனால இந்த முதல்ல ஓவர் திங்க ஸ்டாப் பண்ணிட்டு" நான் ஆரம்பத்துல இருந்தே என்னோட வீடியோலாம் சொல்லியிருக்கேன். இதுக்கு பதிலா உங்கள நீங்க வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கங்க. உங்களோட திங்கிங்க வந்து பாசிட்டிவா வச்சுக்கங்க. நெகட்டிவ் தாட்ஸ கொண்டு வராதீங்க. உங்கள பிஸியா வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு. நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? நடந்த பிரச்சனையே தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே தவிர, அது முடிஞ்சிருச்சு. அது பழசாயிட்டு. இனிமே நமக்கு தேவையில்ல. இனிமே புதுசா வந்து சந்தோஷமா இருக்கிறது எப்படி? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு யோசிங்க. பட் நம்ம நெனைக்கிறது எல்லாம் என்னது? ஐயய்யோ! நம்ம இப்படி பண்ணியிருந்தா அப்படி இருந்திருக்கலாமோ, அப்படி பண்ணியிருந்தா இப்படி இருந்திருக்கலாமோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்போம். அது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம லைஃப்ல எல்லாரும் நெனச்சு கவலைப்படுற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு என்ன? அவங்களாவது நல்லா இருக்காங்க. நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. என்னைய மட்டும் ஆண்டவன் இந்த அளவுக்கு சோதிக்கிறான். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. அவங்கவங்க லைஃப் அவங்கவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? "ஒய்யார கொண்டையில ஓராயிரம் பேனா" அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான். அதாவது வெளிலேருந்து பார்க்கும்போது கொண்டைய போட்டிருக்கிறதுக்கு பார்க்க அழகா இருக்கும். ச்சே! எவ்வளோ அழகா இருக்கு அவங்களோட தலை அப்படின்னு பார்ப்போம். உள்ள போய் பார்த்தா தான் தெரியுமா, ஓராயிரம் பேன் உள்ள குடிகொண்டு போய் இருக்குமா. ஸோ அந்த மாதிரி தான். உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். வெளிலேருந்து பார்க்கும்போது எல்லாருமே பாலிஷ் போட்ட கார் மாரி தான் இருப்பாங்க. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். அது டப்பாவா இருக்கும். நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம், நம்ம எல்லாத்தையுமே ரெங்கு பெட்டிக்குள்ள வச்சுக்கிறது தான். ரெங்கு பெட்டினா என்னது? நம்ம மனச தான் சொல்றேன். அத ரெங்கு பெட்டிய தொறந்து விட்டுருங்க. மனச வந்து ஃப்ரீயா வச்சுக்கங்க. ஜாலியா வச்சுக்கங்க. ஏன்னா, நமக்கு வலி இருக்கும். இல்லன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒத்துக்கிறேன். பட் அதுவே நம்ம லைஃப் இல்லல்ல. எப்படி கஷ்டம் வருதோ, அத விட சந்தோஷமா நம்ம லைஃப் நெறைய வரும். இப்ப நம்மளோட டிப்ஸுக்குள்ள போயிரலாமா? என்னன்னா, சிம்பிள் டிப்ஸ் தான் சொல்லுவேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. யாரையும் யார் கூடயும் ஒப்பிடாதீங்க. மெயினானது இந்த இன்ஸ்டா வந்ததுக்கப்புறம் நெறைய செல்லக்குட்டீஸ் செய்ற வேலை என்ன தெரியுமா? ச்சே! அவங்கலாம் பாரு ரீல்ஸ் போட்டு எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. நம்ம பாரு என்ன அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நெனைப்போம். அவங்களுக்கெல்லாம் சொந்த வீடு, சொந்த கார் இங்க பாரு இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்குள்ள சொந்த கார் வாங்கிட்டாங்க, சொந்த வீடு வாங்கிட்டாங்க. புள்ளைங்கலாம் அவங்க பேச்ச கேட்குது. அவ புருஷன் நல்லா பார்த்துக்கிறான். இப்படின்னு நம்ம பார்த்து, பார்த்து, பார்த்து ஏமாந்து தான் போறோம். பட் நல்லா புரிஞ்சுக்கங்கடா. அது ரீலு. ரீலுடா ரீலு. ஏன் இப்படி சொல்றேன்னா, ரீல்ல போய் பாருங்க. கத்தி சண்டை, கொலையடி சண்டை தான் நடக்கும். பட் இன்ஸ்டால ஃபில்டர போட்டு ஆன் பண்ணுன உடனே அந்த அண்ணன் பாட ஆரம்பிச்சுருவான். "ஊருக்கு அவ ராணி போல, எனக்கு அவ அம்மன போல" அப்படிம்பான். இதில சொல்லப்போனா யாரும் இல்லன்னுலாம் சொல்லும்போது தான் நான் நினைப்பேன், "அட பாவிகளா! ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தானடா சண்டை போட்டு கிடந்தீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என் பக்கத்து வீட்ல இன்ஸ்டா பிரபலம் ஒரு அக்கா இருக்காங்க. அவங்கள தான் நான் நினைச்சுட்டு இத சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னடா இது இப்ப தானடா வெட்டிக்கிட்டு, குத்திக்கிட்டு கிடந்தீங்க. அதுக்குள்ள இப்படி மாறிட்டீங்க அப்படின்னா, அப்ப வந்து நானே ஸ்ட்ரெய்ட்டாவே கேட்டுட்டேன். ஏன்பா இப்படி அப்படின்னா, "அக்கா அது வேறக்கா, இது வேறக்கா" அப்படின்னுவாளுக. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அட பாவி! இத பார்த்து நானே எத்தன வாட்டி தான் ஏமாந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு.
சாங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். திருப்பியும் மண்டைய பிச்சுக்கிட்டு கிடப்பாங்கன்ட்டு. ஸோ ரீல்ல பார்த்து ரியல நீங்க ஏமாந்து போகாதீங்க. எல்லாம் எல்லா புருஷனுமே சந்தோஷமா பார்த்துப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. எல்லாருக்குள்ளேயுமே ஒரு அந்நியன் இருப்பாங்க. அவன் நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு அந்நியன் இருப்பான். நம்ம ரீல்ல அதாவது இன்ஸ்டால வந்து எல்லாருமே அம்பி மாரி தான் தெரிவாங்க. ரெமோ மாரி தான் தெரிவாங்க. உள்ள போய் பாருங்க எல்லாருமே ஒரு அந்நியனா மாறி நிப்பாங்க. ஸோ, அந்நியனுக்கும் அம்பிக்கும் நடுவுல நடக்கிறத வச்சு, நீங்களே உங்கள கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. விட்டுருங்க, விட்டுங்க பார்த்துருக்கலாம். மனசுல இருக்கிறத சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட்டு எல்லாத்தையுமே. எல்லாத்தையும் போட்டு மண்டைக்குள்ள வச்சுக்கிட்டு, மண்டைய போட்டு குழப்புன்னு குழப்பி இருக்கிற முடியெல்லாம் கொட்டி, சொட்டையாயி, வழுக்கையாயி இதெல்லாம் தேவையா? எல்லார்ட்டயும் சொல்லாதீங்க. எல்லார்ட்டயும் சொன்னீங்கன்னா, நமக்கு வந்து வேல்யூவே இல்லாம போயிரும். உங்களுக்கு முக்கியமானவங்கன்னு தெரியும் தெரியுமா? அவங்ககிட்ட மட்டும் பேசுங்க, சந்தோஷமா இருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ, உங்க ரிலேட்டிவ்ஸோ, உங்க தாய் தகப்பனோ, உங்களுக்கு யார் பெஸ்ட்டோ அவங்ககிட்ட சொல்லுங்க. 3வது ஹெல்த்தை கவனிங்க. காசு எப்போ வேணாலும் வரும். பட் ஹெல்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா காசு வரும்போது நம்ம ஹெல்த்து சரியில்லைன்னா காசு வந்து வேஸ்ட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நன்றி சொல்ல கற்றுக்கோ. என்னத்தக்கா நன்றி சொல்ல அப்படின்னு கேட்காதீங்க. நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த கடவுளுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கப்பா. எத்தனை மக்கள் வந்து இந்த லைஃப் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. கண் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. கால் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஏன் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நமக்கு இது கிடச்சிருக்கு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். எப்போவுமே கடவுளுக்கு நீங்கள் நன்றி சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் நமக்கு வந்து கஷ்டங்கிறதே பெரிய விஷயமா தெரியாது. சரி இன்றைக்கி ஒரு பிரச்சனை வருதா, இதை விட பெருசாக நமக்கு வந்து சந்தோஷம் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு வெளில வாங்க. ஆனால் கஷ்டமாக தான் இருக்கும், இல்லைன்னுலாம் சொல்லலை. நான் என்ன ரோபோவா? எனக்கும் மனசு சங்கடம் இருக்கும். நானும் ரொம்ப கவலைப்படுவேன், ரொம்ப ஃபீல் பண்ணுற ஆள். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் எல்லாத்தையும் விட ஒரு படி மேலே உட்காந்து ஃபீல் பண்ணுற ஆள் நான். ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா பேசாமல் ஒரு இடத்துல உட்காந்துருவேன். எனக்கு எதையுமே பார்க்கவே தோணாது. என்ன அந்த நேரம் எனக்கு ரொம்ப பசிக்கும். வேறு வழியே இல்லை. எனக்கும் பசிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி பசிக்கும். நல்லா சாப்பிடுவேன். அந்த நேரம் ரொம்ப அழுகும்போது எனக்கு நிறைய தூக்கம் வந்துடும். நான் தூங்கிடுவேன். தூங்கி எந்திரிச்சிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அது வேறு விஷயம். நான் அப்படிலாம் இருந்துகிட்டு இருந்தவ தான் இப்போ என்னுடைய லைஃப் வந்து நான் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அட பாவிங்களா, உங்களை நினச்சி நான் ஏன்டா ஃபீல் பண்ணணுன்ட்டு. நிறைய விஷயம் என்னென்னா, நம்ம ரிலேட்டிவ்ஸ் வந்து நமக்கு ஃபோன் பண்ணி நமக்கு வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. நான் அப்படி, நீ இப்படி, நீ இன்னும் இப்படியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்போ மனசில் நினைப்பேன், என்னடா பண்ணணும் அதுக்கு, என்ன நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு நீ வந்து தரப்போறியா? ஒரு மண்ணும் தரப்போகிறதில்ல. ஆனால் அட்வைஸை மட்டும் அள்ளி தொளிக்கிறதுக்கு வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பேன். ஆனால் சொல்ல மாட்டேன். ஏன்னா சொன்னால் அந்த உறவு முறிஞ்சிரும். அதனால் அவங்களுக்கும் அறிவு வேணும். அதுக்காக நான் எல்லா நேரமும் அமைதியாக போவேன் அப்படின்னா அப்படியும் கிடையாது. பேச வேண்டிய இடத்துல பேசிடுவேன். ஆமாப்பா, நான் கஷ்டப்படத்தான் செய்கிறேன். நீ நல்லா இருக்கல்ல, சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். நீ சந்தோஷமாக இருக்கல்ல, அது போதும். ஆண்டவன் எனக்கு எப்போ தரணும் அப்போ நான் நல்லபடியாக வாவேன் அப்படின்னு நம்ம வந்து அதை விட்டு வெளில வந்துடணுமே தவிர, அதையே நினச்சிச்சே அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவ இப்படி சொல்லிட்டாலும் நினச்சி நீங்கள் மனசு வருத்தப்பட்டீங்கன்னா கஷ்டப்பட போகிறது நம்ம தான், நம்மளோட ஃபேமிலிஸ் தான். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். அடித்தாலும் பிடிச்சாலும் உங்கள் புருஷன் உங்கள் பிள்ளைங்க தான் உங்களை வந்து பார்த்துப்பாங்க. உங்கள் மாமியார் மாமனார் தான் பார்த்துப்பாங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் பிறந்த வீட்டில் போய் நீங்கள் ஒரு வாரம் இருக்கலாம், ஒரு மாதம் இருக்கலாம், ஒரு வருஷம்லாம் அதிகம். ஒரு 6 மாதமே இருந்து பாருங்களேன். உங்களை எப்போ அந்த வீட்டை விட்டு இப்போ வெளியே அனுப்பிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் மைனியாவோ நாத்தனாவோ யாரும் உங்கள் கூட பிறந்தவங்க கூட உங்களை வந்து ரொம்ப நாள் உங்கள் வீட்டில் வைக்க மாட்டாங்க. என்றைக்கு இருந்தாலும் உங்கள் வீடு இதுதான் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் இந்த வீட்டை நீங்கள் எப்படி சந்தோஷமாக வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கணும். அதை விட்டுட்டு எல்லாத்தையுமே ஏன் கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே தான் நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களும் அதே மாதிரி யோசிப்பாங்கல்ல, நம்மள தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க வாழ்ந்தாலே போதும். நிறைய மாமியாருக்கும் மருமகளுக்கும் இருக்க பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ எனக்கு கீழே இல்லை, அவங்க என் பேச்சு கேட்குறது இல்லை. இதுதான் பிரச்சனையே. 2 பேரும் விட்டு கொடுத்து அனுசரித்து போய் பாருங்கள், பிரச்சனையே வராது. இப்போ சப்பாத்தி ஏதாவது போட சொல்கிறாங்களா, மாமி நீங்கள் எனக்கு சப்பாத்தி மாவு பசங்க தாங்க, நான் போட்டு தரேன். மாமி இதை செய்யுங்க, நான் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக செஞ்சு பாருங்கள். ஏன் நம்மளோட தாய் தகப்பனுக்கு நம்ம செய்ய மாட்டோமா? அந்த மாதிரி நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக எந்த பிரச்சனையுமே வராது. இது நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு சொல்லி அவள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வந்து கொண்டு போய்கிட்டு இருக்கா. அதனால தான் நான் அதை சொல்கிறேன். அவ்வளோ மாமியார் அவ்வளோ சண்டை போட்டு பிரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சத்தம் போட்டு சொன்னேன், இதே உன்னோட அம்மாவாக தான் இந்த மாதிரிலாம் செய்வியா வைப்பியான்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணினேன். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், 6வது பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, டெய்லி 10 நிமிஷம் உங்களுக்கான நேரம்னு சொல்லிட்டு ஒதுக்குங்க. எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்காதிங்க. ஃபோனை தூக்கி தூர வைங்க, ரிமோட்டை தூர வச்சுட்டு டிவியை ஆஃப் பண்ணி போட்டுருங்க. 10 நிமிஷம் நீங்களும் உங்கள் மனசும் மட்டும்தான் தனியாக இருக்கணும். வேறு எவனையுமே உள்ளே இழுக்காதீங்க. நீங்கள் பாட்டு உட்காந்துருங்க. நம்ம செய்கிறதெல்லாம் கரெக்டாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இனிமேல் என்ன பண்ணலாம், இப்போதைக்கு நம்ம ஃப்ரீயாக இருப்போம், எதை பற்றி யோசிக்கக்கூடாது, நம்ம ஹெல்த் முக்கியம், நம்மளை பார்த்துக்கிறதுக்கு நம்ம தான். நமக்கு எப்போனாலும் காசு வரும். ஆனால் அந்த காசை நம்ம வந்து சந்தோஷமாக அனுபவிக்கணும்னா நம்ம நல்லா இருக்கணும். ஸோ எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த 10 நிமிஷமாக நீங்கள் உட்காந்து யோசிங்க. யோசிக்கிறத விட சந்தோஷமாக உங்கள் லைஃப்பை எப்படி கொண்டு போகலான்னு மட்டும் நினைங்க. நீங்கள் என்னெல்லாம் சந்தோஷமாக இருந்தீங்களோ அதெல்லாம் நினச்சி பாருங்கள். சந்தோஷம் தன்னை பாட்டில் வந்துடும்.
அடுத்தவன் என்ன நினைப்பான்னு ஃபஸ்ட்டு யோசிக்காதீங்க. அடுத்தவன் 1000 நினைப்பான். இன்னும் ஒரே ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, "சிஸ்டர் என் மாமியார், மாமனார் கூட என்னை வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா என் தெருவுல இருக்கிறவங்க நான் ரொம்ப குண்டா இருக்கேன்னு சொல்றாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்னாங்க. நான் சொல்றேன், "சிஸ்டர் நல்லா புரிஞ்சுக்கங்க. அடுத்தவன் எப்படி இருந்தாலும் உன்னை ஏதாவது சொல்லத்தான்டா செய்வான். ஏன்னா அவனுக்கு பொழப்பே அதுதான். நரம்பில்லாத நாக்கு 4000 கூட பேசும். நீங்க அத கண்டுக்கவே செய்யாதீங்க. ஏன்னா, நீங்க இப்போ ஒல்லியா இருக்கீங்கன்னு வைங்களேன், "ஐயோ! அவளுக்கு என்ன நோயோ இப்படி ஒற்றையா இருக்கா" அப்படிம்பாங்க. நீங்க குண்டா இருக்கீங்கன்னு வைங்களேன், "தின்னு தின்னு கொழுத்து போய் இருக்கா" அப்படிம்பாங்க. இதுவே நடுத்தரமா இருந்தீங்கன்னு வைங்களேன், "இங்க பாரேன் மேனா மினிக்கு மாரி இருக்கா" அப்படிம்பாங்க. அட பாவிகளா! நான் எப்படிதான்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க அவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னு வைங்களேன், ஆளுக்கு ஒரு சஜஷன் குடுப்பாங்க. தேவையே இல்ல. போடா இவன நான் என்னோட இஷ்டத்துல நான் இருக்கேன். அப்படிங்கிற மாரி நீங்க இருந்து பாருங்க. லைஃப்ல சும்மா ஜம்முன்னு இருக்கலாம். ஏன்னா குண்டா இருக்கிறதும், ஒல்லியா இருக்கிறதும், நார்மலா இருக்கிறதும் நம்ம கையில. இன்னும் சொல்லப்போனா நம்ம கையில இல்ல அப்படின்னே சொல்லலாம். குழந்தை பெத்ததுக்கப்புறம் நம்ம உடம்பு நம்ம கண்ட்ரோலே மீறி போய்க்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரவே ஆரம்பிப்போம். அதுக்குள்ளே இவனுங்க பேசுகிற நாட்டாமைக்கெலாம் நம்ம தீர்ப்பு சொல்ல முடியுமா சொல்லுங்க? அவன் பாட்டு நாட்டாமை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது. ஸோ இவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுக்காதீங்கம்மா. நாளைக்கு என்ன நடக்கும்ன்ட்டு நமக்கே தெரியாது. ஆனா இன்னைக்கு இந்த மூச்சு, இந்த ஃபேமிலி, இந்த சான்ஸ் இதெல்லாம் நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங். இது நமக்கு கிடைச்சிருக்கு. இதை எப்படி சந்தோஷமா கொண்டு போகலாம் அப்படின்னு மட்டும் தான் நினைக்கணும். இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு மதியானம் நீங்க என்ன சாப்பாடு செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். சந்தோஷமா இருந்தீங்களா? இல்லைன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்படிங்கிறது கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லணும். சரிங்களா? வலி வரும், வராம இருக்காது. யாருக்கு தான் வலி இல்ல சொல்லுங்க? ஏன் எனக்கு 1008 வலி இருக்கு. நான் அதெல்லாம் யோசிக்கத்தான் செய்வேன். இல்லைன்னு சொல்லல. பட் அதுக்குள்ளேயே போகாதீங்க. உங்கள நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. நிம்மதியை வெளியே தேடாதீங்க. நீங்களே உருவாக்குங்க. உங்களுக்கு அதிக ஸ்ட்ரெஸ் தர்றது யாரு? எனக்கு இப்போ அதான் மேட்ரு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. நான் என்ன தான் பண்ணேன்னு எனக்கு தெரியல. அது இவங்களால தான் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருப்பாங்கல்ல, அவங்கள கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு ஒரே மாதிரி கமெண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவங்களால தான்க்கா நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுறேன். இவங்க மட்டும் எனக்கு சும்மா கம்முன்னு இருந்தாங்கன்னா, நான் பாட்டு நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆளை சொல்லுவீங்களா? அந்த ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனையோ அதுக்குண்டான தீர்வை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிம்மதிங்கிறது ஒரு பெரிய வீடு, காரில், சம்பளத்தில் இல்லைப்பா. கண்டிப்பாக நம்ம மனசில் தான் இருக்குது. அந்த மனசை வந்து ஃப்ரீயாகவும் ஜாலியாகவும் வச்சுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபுல் வீடியோ நல்லா எமோஷ்னலாக கொண்டு போனதுனால இந்த லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறதே நான் சொல்லாமல் விட்டுட்டேன். கண்டிப்பாக லைக்கையும் ஹைப்பையும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து உதவும். ஏன்னா நிறைய பேர் இதே மாதிரி தான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்டலாம் நம்மளோட வீடியோ கொண்டு போய் சேர்க்குறது இந்த லைக்கும் ஹைப்பும் தான். ஸோ ஹைப்பையும் பண்ணிக்கோங்க, லைக்கையும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, டாட்டா பாய்மா. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.